ஹலோ டிஎஸ். இன்றைக்கி நான் பிடபிள்யூடி ப்ராக்டிக்கலில் ரன்னிங் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு சம் எடுக்க போகிறேன். அப்புறம் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அதனால தான். அப்புறம் ஒரு மேடம் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க வீடியோ போடுங்க சொல்லிவிட்டு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, என்னோடய வீடியோவையும் என்னோடய சமயம் எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மார்ச்சில் எக்ஸாம் எழுத போகிறேன். இதில் இருக்கிற இந்த மார்ச்சில் எக்ஸாம் எழுத போகிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு நல்லா படிங்க. உங்களுக்கு கொஷின் ஆன்சர்லாம் நீங்கள் படிச்சிட்ருப்பீங்க. எந்த கொஷினுக்கெல்லாம் வந்துட்டு நீங்களே நிறைய எல்லாருமே மெட்டீரியல் வச்சு படிச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு புரியாத கொஷின்லாம் இருக்குன்னா அந்த கொஷினை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடுறேன். எனக்கு மேக்ஸிமம் ஃபோன் பண்ணுற எல்லாருமே அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் எழுத போகிறேன்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் நானும் கொஞ்சம் ஸ்லோவாக இதில் போட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த மார்ச்சில் எழுத போகிறவங்களுக்காக தான் இந்த சம்மெல்லாம் ஸ்பீடாக போடுறேன். தியரியெல்லாம் நீங்களே படித்து உங்களுக்கே புரியுதுன்னா ஓகே. புரியாத தியரிக்கு மட்டும் கொஷின் இந்த இதில் போடுங்க. அடுத்த வருஷம் எழுத போகிறவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே நான் மேக்ஸிமம் எல்லா தியரியுமே நானே வீடியோவாக போட்டுருவேன். ஓகே, இப்போ ரன்னிங் அக்கௌண்ட் எடுக்கிறோம். ரன்னிங் அக்கௌண்ட்டுன்றது கொஞ்சம் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு போட வேண்டியது. ஒர்க் அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு உண்மையாலுமே ரொம்ப பியூராக நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்து ஒரு கான்ட்ராக்டருக்கு செக் இஷ்யூ பண்ணணும். அந்த கான்ட்ராக்டருக்கு செக் இஷ்யூ பண்ணும்போது என்னெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணணும், எவ்வளோ காசை நீங்கள் பிடிக்கணும், மிச்சத்தை எவ்வளோ கொடுக்கணும், இது எல்லாத்தையும் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து அவருக்கு நீங்கள் செக் இஷ்யூ பண்ணணும். இப்போ நீங்களே பாஸ் ஆகிட்டு டிஏவாக வந்துட்டிங்கன்னா கான்ட்ராக்டருக்கு செக் இஷ்யூ பண்ணுறது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க்கு. அதுதான் உங்களுக்கு. இப்போ கான்ட்ராக்டர்ன்றவர் வெளியாள். அவருக்கு நீங்கள் ஒரு செக் அமௌண்ட்டில் ஒரு 5,000 இல்லை ஒரு ரூபா கூட வச்சுக்கோங்க, அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டா கூட அவங்கக்கிட்ட இருந்துலாம் நம்மளால் திரும்ப வாங்க முடியாது. அதனால் அவங்களுக்கு செக் இஷ்யூ பண்ணும்போது அவ்வளோ கவனமாக நம்ம இஷ்யூ பண்ணணும். அவங்கக்கிட்டேருந்து பிடிக்க வேண்டிய காசுலாம் என்ன இருக்குன்றதை கவனமாக பார்த்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் இந்த சம்மும். இந்த ரன்னிங் அக்கௌண்ட்டுன்றது என்னென்னா, ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த கான்ட்ராக்டோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்ம அவருக்கு பேமெண்ட் பண்ணி செட்டில் பண்ணி அவரை அனுப்ப போகிறோம் வெளியே. இந்த லாஸ்ட்டு செட்டில்மெண்ட்டோட அவருக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதனால் லாஸ்ட்டாக பே பண்ண போகிறனால அவர்கிட்டேருந்து நம்ம என்னெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம், நம்ம அவருக்கு என்னெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம், எதெல்லாம் மைனஸ் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணுன்றதை பார்த்து டிடெக்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை செக் அமௌண்ட்டாக போட்டு அவருக்கு கொடுக்கணும். அதுதான் இந்த சம்மோட பேசிக். ஓகே, இப்போ நான் சம்மை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதையும் நான் ஒர்க் அப்ஸ்ட்ராக்ட் போட்ட மாதிரி தான். சம்மு ஒரு ஃபோட்டோ, ஆன்சர் ஒரு ஃபோட்டோ, இப்படி பிடிச்சி தான் என்னால் போட முடியும். நீங்கள் வந்துட்டு இந்த மார்ச்சில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நான் சொன்ன இந்த பிடபிள்யூடி ப்ராக்டிக்கல் புக்கை வாங்கினா மட்டும்தான் முடியும். மேக்ஸிமம் எல்லோரும் வாங்கிடுங்க. அடுத்த வருஷம் எழுத போகிறவங்க கூட இந்த புக்கை வாங்கிடுங்க. ஏன்னா அடுத்த வருஷம் எழுத போகிறவங்க இப்போ இருந்தே ஒரு வாரத்துக்கு ஒரு சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நீங்கள் அந்த டைமில் ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கலாம். எந்த சம் கொடுத்தாலும் நம்ம போட்டுடலான்ற மாதிரி. அதனால் எல்லாருமே இந்த புக்கை வாங்கிடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இது என்னென்னா, ஃப்ரம் த டேட்டா கிவன் பிலோ ப்ரிப்பேர் தி செகண்ட் ரன்னிங் அக்கௌண்ட் பில் ஆஃப் ஷேக் முகமது அட்மின் அண்ட் கோ ஃபார் கான்ட்ராக்டிங் ஏ ஹைகோர்ட் பில்டிங். ஒரு ஹைகோர்ட் பில்டிங் கட்டுறதுக்கு நம்ம ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம தான் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஹைகோர்ட் பில்டிங் கட்ட சொல்லிவிட்டு ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்துருக்கோம். அவர் அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிட்டாரு. இப்போ அதுக்கான செட்டில்மெண்ட் நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இந்த சம் சொல்லுது. ஓகே, அதில் எர்த் ஒர்க்கு என்ன, அதாவது அந்த எஸ்டிமேட் போடுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கு இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு அந்த எஸ்டிமேஷன் என்னென்னா எர்த் ஒர்க்கு 50,000 CFT ஆயிருக்கு. 1000 CFT ஆஃப் 260, 260 ரூபா. 1000 CFTக்கு 260 ரூபா, 50,000 CFT ஆகும் அப்படின்னு குவான்டிட்டி. பிரிக் ஒர்க்கு செங்கல்பத்தி, அது என்னென்னா 1100 ரூபா. 100 CFTக்கு 1000 CFT, 10,000 CFT இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்சிசி இன் பீம்ஸ் 40 per CFT, 1000 CFT. வுட் ஒர்க்
அந்த மர வேலைலாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 80 பெர் ஒரு 80 ரூபா ஒரு சிஎஃப்டிக்கு. இந்த வேலைக்காக மொத்த செலவான சிஎஃப்டி வந்து 1000 சிஎஃப்டி. அயன் ஒர்க்குக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டாக 10,000 கொடுத்துட்டாங்க. அது அமௌண்ட்டாகவே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே. கான்ட்ராக்டர்ஸ் ரேட் ஆர் சப்ஜெக்ட் டு அபேட்மெண்ட் ஆஃப் 10% டெண்டட் பை ஹிம். இந்த மாதிரி அபேட்மெண்ட் 10%ன்னு கொடுத்தாங்கன்னா கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி டீலிங்கெலாம் பேசி முடிச்சிட்ட பிறகு நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம், எங்களுக்கு ஏதாவது கன்செஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே நான் எல்லா ரேட்லேயும் 10% கம்மி பண்ணிக்கிறேன், இந்த ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியலில் அதோட ரேட்டில் 10% கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த லைன் சொல்லுது. அதுக்கப்புறம் டெஸ்ட் செக் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் ஒர்க்கு ரீவேலிட் த கான்ட்ராக்டர் ஹேட் யூஸ்டு 0.5 kg steel less per CFT. The deduction was made at ₹10 per kg of steel less used. இப்போது நான் என்ன சொன்னேன், இந்த வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இது ஃபைனலாக நம்ம செக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அப்போது இந்த வேலை ஃபுல்லாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போது என்ன ஆகிட்டுருக்குன்னா, அவர் வந்து ஸ்டீலை கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காராம். அந்த கம்மியாக யூஸ் பண்ணது வந்து 0.5 kg. அதை மொத்த வேலையில் ஒரு சிஎஃப்டியில் 0.5 kg கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி 0.5 kg கம்மியாக யூஸ் பண்ணதுனால நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய காசில் டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிஎஃப்டிக்கு தான், அதை என்ன சொல்கிறது, சிமெண்ட்டு ஒரு சிஎஃப்டிக்கு 0.5 kg கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போது ஸ்டீலை கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி யூஸ் பண்ணதுக்கு ஒரு கேஜி இப்போது ஒரு சிஎஃப்டிக்கு 10 ரூபா, ஒரு கேஜிக்கு 10 ரூபா கம்மி பண்ணணும். இவர் 0.5னால 5 ரூபா. ஓகேங்களா, இது சம் போடும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் ஃபார் விச் செக்யூர்ட் அட்வான்ஸ் வாஸ் கிவன் இன் த ப்ரீவியஸ் பில் வேர் யூஸ்ட் அப் as follows. செக்யூர்ட் அட்வான்ஸ்னால் என்னென்னா, முதல்ல இப்போ நம்ம ஒரு வேலையை ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துட்றோன்னா அவர் மெட்டீரியல் வாங்கி வச்சுருவார். அந்த வேலைக்கு தேவையான எல்லா மெட்டீரியலையும் வாங்கி வச்சுருவார். எல்லாம் மொத்தமாக வாங்க மாட்டார். இப்போ ஒரு 6 மாத வேலைக்குன்னா ஒரு மாத வேலைக்கான மெட்டீரியலை ஃபுல்லாக வாங்கி வச்சுருவார். வாங்கி வச்சுட்டு நம்மக்கிட்ட சொல்லுவார், இவ்வளோ மெட்டீரியல் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லும் போது அவர் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மெட்டீரியல் ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன், 10,000க்கு மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டார். அவரோட காசை போட்டு வாங்கி வைப்பார். வாங்கிட்டு நம்மக்கிட்ட சொல்வார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு கான்ட்ராக்டருக்கு வந்து வேலை தொடங்கும் போதே எல்லா பணத்தையும் நம்ம கொடுத்துட மாட்டோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுப்போம். அப்போ நீ 100 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கிட்டேன்னா நான் வந்து 75 ரூபா உனக்கு கொடுக்குறேன். இப்போ 10,000 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கியிருக்கேன்னா 7,500 கொடுக்குறேன். செக்யூர்ட் அட்வான்ஸ் வந்து கான்ட்ராக்டர் வாங்கி வச்ச மெட்டீரியலை 75% கான்ட்ராக்டருக்கு நம்ம கொடுக்கணும். இதுதான் செக்யூர்ட் அட்வான்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போது அந்த மாதிரி ப்ரீவியஸ் பில் வேர் யூஸ்டு, இன்னொன்று ப்ரீவியஸ் பில், சின்ஸ் ப்ரீவியஸ் பில், அப் டு டேட் பில். இந்த 3 என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் பில் அப்படின்றது, இப்போ நம்ம கையில் ஒரு பில் இருக்குன்னா இது வந்து சின்ஸ் ப்ரீவியஸ்னால் இதுக்கு முன்னாடி ஒரு பில் இருந்திருக்கும், அதுதான் ப்ரீவியஸ் பில். அப் டு டேட் பில்லுன்றது நம்ம கையில் உள்ள பில்லு, இதுக்கு முன்னாடி கொடுத்த பில்லு, 2 பில்லோட டோட்டல் தான் அப் டு டேட் பில். ஓகே. பொதுவாகவே அப் டு டேட் பில்னால் இப்போ ஒரு 10 பில் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வேலை கொடுத்து ஒரு 10 பில்லு பாஸ் பண்ணியிருக்கோன்னா 10வது பில் நம்ம கையில் இருக்குன்னா அந்த 10வது பில் தான் சின்ஸ் ப்ரீவியஸ் பில். அந்த 10 பில்லோட மொத்த டோட்டல் தான் அப் டு டேட் பில். இப்போ நம்ம இதை சம்மன் போடும் போது என்ன ஆகுனா, ஒரு பில் 2வது பில் அப் டு டேட் பில் ஆகிடும். ஏன்னா சம்மில் பொறுத்த வரைக்கும் 10 பில் 5 பில் மொத்தமாலாம் கொடுத்து அது சம் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். இது வந்து நம்ம இந்த கற்றுக்கணுன்றதுக்காக தான் இதை கொடுக்குறனால 2 பில்லுலேயே இதை முடிச்சிடறாங்க. எல்லா சம்லேயும் 2 பில் தான் இருக்கும். ஒன்று சின்ஸ் ப்ரீவியஸ் பில் இருக்கும், அப் டு டேட் பில்லு, ப்ரீவியஸ் பில் இதுதான் இருக்கும். அப் டு டேட் பில்லுன்றது இந்த 2 பில்லோட டோட்டலு. இல்லை சின்ஸ் ப்ரீவியஸ் பில் கொடுத்துட்டு அப் டு டேட் பில் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ப்ரீவியஸ் பில்லை எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த 2வது பில்லுக்கும் இந்த டோட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஃபஸ்ட்டு பில்லு. இதே ப்ரீவியஸ் பில் கொடுத்துட்டு அப் டு டேட் பில் கொடுக்குறாங்கன்னா ப்ரீவியஸ் பில்லில் சின்ஸ் ப்ரீவியஸை மைனஸ் பண்ணால் செகண்ட் பில் கிடைக்கும்.
இதுதான் சின்ஸ் ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் பில். ப்ரீவியஸ்னால் நம்ம எப்போயுமே நமக்கு முன்னாடி போனது அப்படின்ற அர்த்தம். ஆனால் அப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது. ப்ரீவியஸ்ன்றது முதல் பில்லு, சின்ஸ் ப்ரீவியஸ்ன்றது இப்போ கரண்ட்டு பில், அதாவது செகண்ட் பில். அப் டு டேட் பில்லுன்றது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பில். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பில்லுக்குள்ளே தான் ப்ரீவியஸ் பில்லும் இருக்குது, சின்ஸ் ப்ரீவியஸும் பில்லும் இருக்குது. அதுதான் அப் டு டேட், அதாவது குமுலேட்டிவ். ஓகே, இப்போது செகண்ட்னா மெட்டீரியல் ஃபார் விச் செக்யூர்ட் அட்வான்ஸ் வாஸ் கிவன் இன் த ப்ரீவியஸ் பில். செக்யூர்ட் அட்வான்ஸ் அதாவது இவர் ஃபஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் வாங்கி வச்சுருப்பார் இல்லையா, அதுக்கு நம்ம 75% செக்யூர்ட் அட்வான்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ப்ரீவியஸ் பில்லை தான் அதான் என்னெல்லாம் அப்போ வாங்கி வச்சுட்டு நம்மக்கிட்ட சொன்னார் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. பிரிக்கு வந்து 1400 bricks பெர் 100 CFT, அதாவது 1400 செங்கல் வாங்கி வச்சாராம். 1400 செங்கல்ன்றது என்னென்னா 100 CFT. 100 CFTன்றது தான் 1400 செங்கல் அப்படின்னு சொல்கிறார். அது வேலைக்காக வாங்கினார். அப்புறம் வுட்டு யூஸ்டு இன் வுட் ஒர்க்கு, வுட்டு ஃபுல்லுமே வந்துட்டு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேர் வாஸ் வேஸ்டேஜ் ஆஃப் 10%. அதில் வந்து வேஸ்டேஜ் 10% இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் டு பி ரெக்கவர்ட். இது வரைக்கும் இந்த ரெண்டாவது சொல்கிறது வந்து செக்யூர்ட் அட்வான்ஸோட டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அப்புறம் இது ரெக்கவரிஸ் வருது. அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் டு பி ரெக்கவர்ட் 15,000. சிமெண்ட்லேயும் ஸ்டீல்லையும் ரெக்கவர் 15,000 பண்ணணுமா. இது சம் போடும்போது உங்களுக்கு புரியும். அப்புறம் ஹையர் இதெல்லாம் வந்துட்டு டோட்டலாக நம்ம அவரோட பில்லுலேருந்து லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஏன்னா நம்ம ஃபைனலாக அவருக்கு பே பண்ண போகிறோம், அதனால் என்னெல்லாம் லெஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஹையர் சார்ஜஸ் ஆஃப் கான்க்ரீட் மிக்சர் கிரெடிட்டபிள் டு ரெவென்யூ 1,500. ஹையர் சார்ஜஸ் மிக்சர் ஹையர் சார்ஜஸ் பண்ணோம், அதுக்கு 1,500 அப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ஆஸ் பெர் ரிமார்க்ஸ் பிலோ ஃபஸ்ட் ரன்னிங் பில். அப்புறம் த கான்ட்ராக்டர் வாஸ் பெய்டு ரன்னிங் அக்கௌண்ட் பில் ஃபார் ஃபாலோயிங் ஃபஸ்ட் பில். ஃபஸ்ட்டு பில்லில் ரன்னிங் அக்கௌண்ட்டுன்றது ஃபஸ்ட்டு பில்லு, செகண்ட் பில்லு, தேர்ட் பில்லு அப்படி போயிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பில்லில் என்னெல்லாம் பே பண்ணார், பெய்டு என்னெல்லாம் பண்ணாருன்னு இது சொல்கிறாரு. இதுக்கு வந்து ரேட் இங்கே கொடுக்கல, இங்கே ரேட் மேலே கொடுத்துட்டாங்க. அந்த ரேட்டை வச்சு இதை நம்ம போட்டுக்கணும். இதில் குவான்டிட்டி மட்டும்தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. எர்த்து ஒர்க்குக்கு 20,000 CFT, பிரிக் ஒர்க்குக்கு 4,000 CFT, ரீஎன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் இன் பீம்ஸ்க்கு 250 CFT. இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பில்லில் இவ்வளோ மெட்டீரியலை யூஸ் பண்ணி அவர் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட் அண்ட் ஐட்டம் 3 என்னது RCC இன் பீம்ஸ். அது வந்துட்டு 20,000 கொடுத்துருக்காரு அட்வான்ஸ் பேமெண்ட். மேக்ஸிமம் செக்யூர்ட் அட்வான்ஸ் 2 lakhs bricks for secure which full assessed value was 240 per 1000 bricks and 700 CFT of wood for which full assess. அதாவது செக்யூர்ட் இந்த மொத்த வேலைக்கும் செக்யூர்ட் அட்வான்ஸ் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் 2.5%, இன்கம் டேக்ஸ் 2% அண்ட் GST 2%. கான்ட்ராக்டர் ஹேஸ் டெபாசிட்டட் 1,000 in addition to full amount of performance guarantee. performance guaranteeன்னு ஒரு 10,000 அவர்கிட்ட நம்ம பிடிச்சி வைப்போம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம சம் போடுவோம். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த சம் 3 பார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட்டட், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் செக்யூர்ட் அட்வான்ஸ், அப்புறம் மெமரண்டம் ஆஃப் பேமெண்ட். இந்த மெமரண்டம் ஆஃப் பேமெண்ட்டில் தான் லாஸ்ட்டாக நம்ம செக் எவ்வளோ போட்டு அவர் கையில் கொடுக்க போகிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டெப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி, அதாவது இதுக்கு அடுத்தது இதை பண்ணணும், இதுக்கு அடுத்தது இதை பண்ணணுன்றது நல்லா பண்ணணும். பத்தாவதுக்கு நீங்கள் ஒரு இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு சம் வீடியோ போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு சம் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சம்மையே நீங்கள் ஒரு தயவுசெஞ்சு 4 தடவை போட்டு பாருங்கள். எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, நல்லா போட வருதுன்னா கூட வெறும் கொஸ்டினை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு சம்மை வந்து ஃபார்ம்லாம் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெயில் பண்ணதுலேயே இந்த ஃபார்ம் ஃபார்மேட்லாம் இருக்குது. போனால் போதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லைனா வெளியே கூட ஒரு 10-15 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு சம்மு போடும் போதே அந்த ஃபார்மேட்லேயே ஃபில் பண்ணி போடுங்க. அப்போ தான் எக்ஸாமில் போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக கை அங்கங்கே போய் கரெக்டாக நிற்கும்.
அதனால் நீங்கள் ஃபார்ம்லேயே போடுங்க. இந்த ஃபஸ்ட்டு சம்மையை நீங்கள் 4 தடவை திரும்ப போட்டு பாருங்கள். அப்போ தான் எங்கெங்கே எந்தெந்த அமௌண்ட்டு உட்காருதுன்னு உங்களுக்கு மெமரி ஆகிடும். அப்புறம் அடுத்தடுத்த சம் நீங்கள் ஒரு தடவை போட்டால் கூட போதும். இந்த ஃபஸ்ட்டு சம்மை 4-5 தடவை கூட போட்டு பாருங்கள். ஏன்னா இந்த சம்முன்ற புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருந்தாலும் எங்கே எந்த அமௌண்ட்டை போடணுன்றது குழப்பம்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட்டட் போட்டுடுறோம். அதில் வந்து எர்த் ஒர்க்கு 0% சிஎஃப்டின்னு போடுறாங்க. இங்கே 1000 சிஎஃப்டின்னு. இப்போது நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த பேப்பர் வாங்கணுன்னு என்ன பண்ணுங்கள், இந்த லைனை இந்த மாதிரி காலம் வைஸ் எழுதுனீங்கன்னா இது கஷ்டம். இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஷின் பேப்பரை வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாத்தையும் லைனாக எழுதிடுங்க. இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே தூக்கி இங்கே எழுதிடுங்க. எர்த் ஒர்க்கு, பிரிக் ஒர்க்கு, ரீஎன்ஃபோர்ஸ்டு சிசி பீம்ஸு, வுட் ஒர்க். அயன் ஒர்க்கை விட்டுருங்க, ஏதோ அது அமௌண்ட்டாக தான் இருக்குது. அதை நம்ம அட்வான்ஸில் லெஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் யூனிட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், 1000 சிஎஃப்டி கொடுத்துருக்காங்களா, 1000 சிஎஃப்டின்னு கொடுத்தா 0 சிஎஃப்டின்னு போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி 0 சிஎஃப்டி. அப்புறம் பிரிக் ஒர்க்குக்கு 100 சிஎஃப்டி. அதாவது 1000 இருந்தால் ஒரு 0, 100 இருந்தால் 0வே வேணாம், வெறும் % சிஎஃப்டின்னு போடணும். இங்கே பெர் சிஎஃப்டின்னு கொடுத்துருக்காங்க, அப்படியே டேரெக்டாக பெர் சிஎஃப்டின்னு போட்டுறோம். வுட்டு ஒர்க்குக்கும் பெர் சிஎஃப்டி கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படியே டூ போட்டிருக்காங்க. ரேட்டு, இப்போது ரேட் காலத்துக்கு வரீங்க. ரேட்டிங் என்ன சொல்லியிருக்காங்க, 260 சொல்லியிருக்காங்க எர்த் ஒர்க்குக்கு. ஆனால் கீழே அந்த கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காரு நான் 10% லெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் 260க்கு 10% பார்த்தீங்கன்னா 234. நீங்கள் போட்டு பாருங்கள், வரும். 260 × 10% போட்டு அதை அந்த வர அமௌண்ட்டு 26 ரூபா வரும். அந்த 26 ரூபாவை 260 ரூபா லெஸ் பண்ணிங்கன்னா 234 ரூபா. அப்புறமா 1100 ரூபா சொல்லியிருக்காரு பிரிக்குக்கு. அந்த 1100 ரூபாய்க்கு 10% போட்டிங்கன்னா 110 ரூபா. 1100ல் 110 மைனஸ் பண்ணால் 990. அப்புறமா இந்த ஆர்சிசி பீம்ஸில் வரும்போது தான் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. ஆர்சிசி பீம்ஸில் இங்கே கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மெஷர் பண்ணும்போது 0.5 kg அவர் கம்மியாக யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஆர்சிசி பீம்ஸில் 40 பெர் சிஎஃப்டி அவர் வந்து 0.5 kg கம்மியாக யூஸ் பண்ணிட்டார். அதனால் 10 ரூபா கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. 1 கிலோவுக்கு 10 ரூபாய். இது 0.5 kgனால் 5. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 0.5 × 10. இப்போ நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஒரு குழப்பமே வராமல் இருக்குன்னா அந்த ஆன்சர் இது தெரியும்னா கூட நீங்கள் கால்குலேட்டர்லேயே போட்டுருங்க. 0.5 × 10 போட்டிங்கன்னா 5 rupees வரும். இப்போ 40 ரூபாயில் 5 ரூபா மைனஸ் பண்ணிட்டா 35 ரூபா. அந்த 35 ரூபாய்க்கு தான் 10% ரிபேட் போடுறாங்க. 10% ரிபேட் போட்டால் 31 ரூபா போட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 31 ரூபா 50 காசு வருது. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. வுட் ஒர்க்குக்கு 80 ரூபா. 80 ரூபாயில் 10% 8 ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா 72 ரூபா. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சா? இப்போ குவான்டிட்டி அப்படியே தூக்கி போடுறாங்க. இந்த குவான்டிட்டின்றது ஃபஸ்ட்டு பில்லும் செகண்ட் பில்லும் சேர்ந்த குவான்டிட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுறாங்க. 11,700, 99,000, 31,500, 32,400. இந்த சின்ஸ் ப்ரீவியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நீங்கள் எப்போயுமே இந்த சம் போடும்போது இதோட ஃபஸ்ட்டு பில்லை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், அது தேவைப்படும். இப்போது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 6வது, அந்த கான்ட்ராக்டர் வாஸ் பெய்ட் இன் ரன்னிங் அக்கௌண்ட் பில் ஃபார் தி ஃபாலோயிங். அதாவது இது ஃபஸ்ட்டு பில்லுக்கு பே பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு பில்லுன்னு போட்டுட்டு 20,000 சிஎஃப்டின்னு சொல்கிறாங்க. 20,000 சிஎஃப்டினா 20,000 டிவைடட் பை 1000 தானே சொல்கிறாங்க. 20,000 டிவைடட் பை 1000 × 234. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 46. அப்புறம் பிரிக் ஒர்க்கில் 4000 சிஎஃப்டி யூஸ் பண்ணியிருக்காராம் ஃபஸ்ட்டு பில்லில். அப்போ 4000 பிரிக் ஒர்க்குக்கு என்ன 100 சொல்லியிருக்காங்க இல்லையா. 4,000 டிவைடட் பை 100 × 990 போட்டிங்கன்னா 39,600 வரும். இது ஃபஸ்ட்டு பில்லு. அதுக்கப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்டு சிசி பீம்ஸ் வந்துட்டு இங்கே எவ்வளோ 250 சிஎஃப்டி. இங்கே பெர் சிஎஃப்டி தான் சொல்லியிருக்காங்களா. 250 × 3150 போட்டுட்டிங்கன்னா இது வந்து இது அப்படியே போட்டுறீங்க. ஃபஸ்ட்டு பில்லுக்கு நான் சொல்கிறேன் 3150. அதாவது ஃபஸ்ட்டு பில்லில் இந்த பிரச்சனை வராதனால
அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பில்லுக்கு அந்த 10% 36 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பில்லில் தான் இந்த 31 ரூபா 50 காசை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டு பில்லுக்கு வந்து அவங்க 9000 போட்டுக்கிறாங்க. இங்கே வந்துட்டு இந்த 31 ரூபா 50 காசு இந்த குழப்பம் இருக்கனால என்ன பண்ணுறாங்கன்னா, எது நடந்திருந்தாலும் இந்த 1000 CFTக்குள்ளே தான் நடந்திருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால் 9000 போட்டுடுறாங்க. இங்கே 32,400 இருக்குது, இங்கே 31,500 இருக்குது, இங்கே 9000. 31,500 இந்த 9000 மைனஸ் பண்ணால் 22,500. இது மாதிரி இந்த மூணுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டுடுறீங்க. வுட்டு ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு பில்லில் வுட்டு ஒர்க்கு பே பண்ணவே இல்லை, செகண்ட் பில்லில் தான் பே பண்ணியிருக்காங்க. அதனால் வுட்டு ஒர்க்கு 2 பில்லுக்கும் ஒரே அமௌண்ட்டுன்ற மாதிரி சின்ஸ் ப்ரீவியஸ் தான் செகண்ட் பில் சொன்னேன் இல்லையா, அதில் 32,400 ஃபஸ்ட்டு பில்லில் அது வராது. ரெண்டோட டோட்டல் பார்த்தா இங்கே 32,400 அப் டு டேட்லேயும் அதுவே வந்துடும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இந்த 4 அமௌண்ட்டையும் போடுறீங்க. அதாவது 4680 மைனஸ் 11,700 போட்டால் 7020. இதுதான் சின்ஸ் ப்ரீவியஸ் பில், அதாவது நம்ம செகண்ட் பில். ஓகேவா? இப்போது இதோட டோட்டல் போட்டுட்டிங்கன்னா அதுதான் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டு டேட் 1,74,600 இந்த மொத்த வேலைக்கும் ஆன செலவு, மெட்டீரியல் செலவு இது. அதில் டிடெக்ட் வேல்யூ ஆஃப் ஒர்க் ஷோன் இன் ப்ரீவியஸ் பில், அதாவது ஃபஸ்ட்டு பில்லுக்கு நம்ம பே பண்ணிட்டோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டு மைனஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது நெட் வேல்யூ ஆஃப் ஒர்க் சின்ஸ் ப்ரீவியஸ் பில் இதுதான். ஓகே, இதை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதோட இந்த பார்ட்டு முடிஞ்சது. இந்த பார்ட்டை கரெக்டாக போட்டால் தான் நீங்கள் அடுத்த பார்ட்டை கரெக்டாக போட முடியும். அதனால் இந்த 1000 CFT, 100 CFT, 100 per CFT, 1000 per CFT இதெல்லாம் ரொம்ப கவனமாக பாருங்கள். அப்புறம் 10% ரிபேட் அபேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சம்பளம் வந்து ப்ரீமியம்னு கூட சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் ஒரு ரேட்லேயும் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணி போடணும். அது இன்னும் 20 சம் இருக்குது மொத்தம். அது ஒரு சம்மாக போடும்போது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் கவனமாக போட்டு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுங்க. செகண்ட் வாங்க, அது என்னென்னா செக்யூர்ட் அட்வான்ஸ் சொல்லிட்டு இங்கே ரெண்டு மெட்டீரியலுக்கு தான் செக்யூர்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா பிரிக்குக்கும் வுட்டுக்கும். பிரிக்கு வந்து 2 lakhs பிரிக்கு சொல்கிறாரு. அந்த 2 lakhs பிரிக்ஸ் இங்கே போட்டுடுறோம். கீழே வந்து நீங்கள் இப்படி ரோ வைஸ் இதை ஃபில் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிரிக்கு 2 lakhs, அதாவது நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை முதல்ல எழுதிடுங்க. 2 lakhs பிரிக்ஸு அவுட்ஸ்டாண்டிங் இன் ப்ரீவியஸ் பில். 2 lakhs பிரிக்ஸு, அதாவது இந்த மொத்த வேலைக்கும் செலவு பண்ண பிரிக்கோட செக்யூர்ட் அட்வான்ஸ். இது மொத்த செக்யூர்ட் அட்வான்ஸ் இது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 lakhs கீழே வந்து 700 CFT வுட்டு. அதுக்கப்புறம் யூட்டிலைஸ் சின்ஸ் ப்ரீவியஸ் பில் மொதல் பில்லில் யூட்டிலைஸ் பண்ணது. அது என்னென்னா 84,000 இங்கே போட்டிருக்காங்க. 84,000 அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 1400 பிரிக் பெர் 100 CFTன்னு சொல்கிறாங்க. 1400 பிரிக் பெர் இந்த பிரிக் ஒர்க்கில் மொத்தம் இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போகிறது 10,000 CFT. அதில் ஃபஸ்ட்டு பில்லில் 4,000 CFT யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் 6,000 CFT இருக்கும். 6,000 CFT. ஓகேவா? இது ஒரு CFTன்றது 100 CFTன்றது 1400 பிரிக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த செக்யூர்ட் அட்வான்ஸ் பற்றி சொல்லும் போது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பில்லில் 4000 போயிடுச்சுன்னா செகண்ட் பில்லில் 6000 இருக்குது. அந்த 6000க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 6,000 டிவைடட் பை 100 இன்ட்டு 1400. அதாவது 100 CFTக்கு 1400 கல் வரும்னா 6000 CFTக்கு எவ்வளோ கல் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 6,000 டிவைடட் பை 100 இன்ட்டு 1400 போட்டிங்கன்னா 84,000 கிடைக்கும். அந்த 84,000 தான் இங்கே போட்டிருக்கோம். யூட்டிலைஸ்டு சின்ஸ் ப்ரீவியஸ் பில் அப்படின்றது செகண்ட் பில். ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வுட்டு வந்து 700 CFTன்னு சொல்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு பில்லுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வுட்டு ஒர்க்கில் 450 இருக்குது இல்லைங்களா, 450 CFT. ஆனால் இங்கே கீழே வந்து என்ன சொல்கிறாங்க, டெஸ்ட்டு செக் பண்ணும் போது கான்ட்ராக்டர்
செகண்டில் செக்யூர்ட் அட்வான்ஸில் சொல்லும் போது wood used in woodwork but there was wastage of 10%. அந்த 450ன்றதே 10% வேஸ்டேஜ் போக இருந்த சிஎஃப்டி தான் அந்த 450ன்றது. அப்போது அது அந்த 450ன்றது 90% தான், 10% வேஸ்டேஜ் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 90% தான் அந்த 450ன்றது. அப்போ அந்த 450க்கு 100% கண்டுபிடிக்கணும்னா நான் ஏற்கனவே சம்பளம்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு 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 அமௌண்ட்டு கொடுத்து அதை ஒரு பர்சன்டேஜில் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா 70, 80 அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன்டேஜில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதை அதோட 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை அப்படியே தலைகீழாக போட்டிங்கன்னா அதோட 100% கிடச்சிரும். இப்போது இங்கே 10% வேஸ்டேஜ் ஆகிட்டு தான் இந்த 450 சிஎஃப்டி இங்கே போட்டிருக்காங்க. அப்போது இது 90%ன்னு அர்த்தம். இதை நம்ம 100%க்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 450 × 100 / 90 இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 500 கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் ஆக்சுவலாக யூஸ் பண்ண வேண்டியது 500 தான். அதனால் இங்கே 500 சிஎஃப்டின்னு போட்டுடுறோம். ஓகேங்களா, 500 போட்டுடுறோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்க போகிறது இந்த 2 லேக்லேருந்து 84,000 மைனஸ் பண்ணி இங்கே போடணும். இங்கே 700 இருந்துட்டு 500 மைனஸ் பண்ணி இங்கே 200 போடணும். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த பிரிக் மட்டும் 4,000 போனதை மைனஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பில்லில் யூஸ் பண்ண 4,000 இந்த 10,000 கொடுத்துருக்காங்களே அதில் மைனஸ் பண்ணி பேலன்ஸை கண்டுபிடிச்சி இங்கே போட்டிருக்கோம். கீழே ஏன் ஃபஸ்ட்டு பில்லோட 500 போட்டிருக்கோன்னு உங்களுக்கு டவுட் வரலாம், மைனஸ் பண்ணி ஏன் போடுறோம் அப்படின்னு. இது என்னென்னா ஃபஸ்ட்டு பில்லில் வுட்டே யூஸ் பண்ணலை. உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பில் நான் சைடில் கேல்குலேஷன் போட்டிருக்கேன் இல்லையா, அதிலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பில்லில் வுட்டு யூஸ் பண்ணவே இல்லை, அவங்க செகண்ட் பில்லில் தான் வுட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே போடுறது சின்ஸ் ப்ரீவியஸ் பில்லோட மெட்டீரியலை தான் நம்ம இங்கே போடுறோம். அதனால தான் இந்த டைரெக்டாக இந்த 500 எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். இதே ஃபஸ்ட்டு பில்லுலேயே இந்த 500 யூஸ் பண்ணியிருந்தால் இந்த 700 - 500ன்னு சொல்லிட்டு 200 தான் இங்கே போட்டிருப்போம். உங்களுக்கு இது கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பில்லில் இங்கே பிரிக்கு 4,000 யூஸ் பண்ணிட்டனால மொத்தமாக இருக்கிற 10,000ல் பேலன்ஸ் 6,000. அந்த 6,000க்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இங்கே சின்ஸ் ப்ரீவியஸ் பில்லில் போடுறோம். வுட்டுக்கும் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற 700 அந்த 500ல் மைனஸ் பண்ணி 200 போட வேண்டியது தானேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படி ஏன் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு பில்லில் வுட்டே ஃபஸ்ட்டு பில் அவர் கொடுக்கும் போது அவர் அந்த ஃபஸ்ட்டு ஒர்க்கில் வுட்டு யூஸ் பண்ணவே இல்லை, செகண்ட் ஒர்க்கில் தான் வுட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இங்கே 500 போடுறோம். ஓகேங்களா, இப்போது இந்த 84,000 இங்கே கீழே 500 போட்டுறோம். இது கிளியர் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் குவான்டிட்டி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு அடுத்த காலம். அது என்னென்னா மொத்தமாக எடுத்துகிட்டு வந்த மெட்டீரியலில் இவ்வளோ செலவாயிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு இங்கே போடுறாங்க. 1,16,000 பிரிக்கு, 200 சிஎஃப்டி வுட்டு. ஓகே, இதை போட்டுக்கிறோம். ஃபுல் ரேட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே இந்த செக்யூர்ட் அட்வான்ஸ்க்கு ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க, 240 per 1000 பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் 700க்கு 40 per சிஎஃப்டின்னு சொல்கிறாங்க. அந்த 240 40 அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் பிரிக்கு வுட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனை எழுதிக்கிறோம். யூனிட்டில் 1000 கல்லுக்கு தான் 240 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 1000 வந்தால் 0%ன்னு போட்டுக்கணும் இந்த இடத்துல. இதே 100 கல்லுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் பர்சன்டேஜ் போடுவோம். இல்லை ஒரு கல்லுக்கான விலையை கொடுத்துருந்தாங்கன்னா பெர் சிஎஃப்டி ஆர் பெர் பிரிக் அந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும். இங்கே 1000ன்னு கொடுத்துருக்கனால 0%ன்னு போட்டுக்கிறோம். 0%, அதாவது 0% இது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 1000ன்றது 0%, 100ன்றது வெறும் பர்சன்டேஜ், அப்படி தான் எடுத்துக்கணும். அப்புறம் ரெடியூஸ்டு ரேட்டு 180 எப்படி வந்ததுன்னா, செக்யூர்ட் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்டர் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துட்டார்னா அதில் 75% தான் நம்ம அவருக்கு திருப்பி கொடுப்போம். அவருக்கு நம்ம அட்வான்ஸாக கொடுப்போம். அப்படி பார்க்கும்போது இங்கே 240 ருபீஸு, 240க்கு 75% எவ்வளோ பார்த்தீங்கன்னா 180 வரும்.
அதான் ரெடியூஸ்டு ரேட். இது இந்த சம்மு ஃபுல்லாக கண்டினியூ ஆக போகுது. அதனால் நீங்கள் வந்து செக்யூர்ட் அட்வான்ஸ் போடும் போதெல்லாம் ஃபுல் ரேட் போட்டுட்டு அதுக்கு ரெடியூஸ்டு ரேட் 75% போடணும். இது நீங்கள் வந்து ஸ்மால் கொஷினில் செக்யூர்ட் அட்வான்ஸ்னு கேட்டால் கூட நீங்கள் படிக்காமல் இருந்தால் கூட இதையே இந்த லைனையே எழுதலாம். செக்யூர்ட் அட்வான்ஸ்ன்றது மெட்டீரியல் கான்ட்ராக்டர் மெட்டீரியல் வாங்கிட்ட பிறகு நம்ம அவர் சைட்டுக்கு கொண்டு வந்துட்ட பிறகு நம்ம அவருக்கு கொடுக்க போகிற அட்வான்ஸு, அது வந்து அவர் எவ்வளோ மெட்டீரியல் வாங்கியிருக்காரோ அதில் 75% கொடுப்போம். இதுதான் இதுக்கு ஆன்சர். இதை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, அதாவது நீங்கள் அந்த கொஷின் ஆன்சரை படிச்சிருங்க. சப்போஸ் மறந்துட்டால் கூட இதையே நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இதுதான் அதுக்கு ஆப்டான ஆன்சரு. இது 2 லைன் எழுதினாலே போதும், 5 மார்க் தான். பிடபிள்யூடி தியரியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கொஷின்றது 2 லைன் 3 லைன் தான் எழுதணும், ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, அது மாதிரி வுட்டுக்கு வந்து 40 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. 40ல் 75% 30. இந்த 2 இப்போ 1,16,000 × 180, 200 × 30 இதை பண்ணோன்னா இது 2 டோட்டல் போட்டோன்னா 26,880 கிடைக்கும். இந்த 26,880ன்றது என்னென்னா 2வது பில்லுக்கான செக்யூர்டு அட்வான்ஸ். ஓகேங்களா, இதை போட்டுக்கிறோம். இங்கே கீழே இந்த 57,000 எப்படி வந்ததுன்னா, இது 2வது பில்லுக்கு, இதோட மொத்த பில்லுக்கு, அதாவது அப் டு டேட் பில்லுக்கு என்ன செக்யூர்ட் அட்வான்ஸ். இப்போ வந்து ஒரு பில்லுக்காக அவர் கொஞ்சம் மெட்டீரியலாக வாங்கிட்டு வருவார். ஆனால் மொத்த பில்லுக்கும் சேர்த்து அவரோட மெட்டீரியலோட செக்யூர்ட் அட்வான்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 lakh × 180, 700 × 30 இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 57,000 கிடைக்கும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு பில்லுக்கு, ப்ரீவியஸ் பில்லுக்கு என்ன செக்யூர்ட் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு நீங்கள் அதிலிருந்து செகண்ட் பில்லுக்கு 26,000, டோட்டலாக 57,000. அப்போ செகண்ட் பில்லுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 30,120 ரூபா கொடுக்கணும். அதுதான் இங்கே மைனஸ் பண்ணி போட்டு காமிச்சிருக்காங்க. இதோட செக்யூர்ட் அட்வான்ஸ் முடிஞ்சிருது. சரிங்களா, அதுக்கப்புறம் இது எல்லாமே சிஇ இப்படிலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கங்கே அதை போடணும். இந்த AFCE இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த ஃபார்மட் பேப்பர்லேயே, அந்த கொஷின் ஆன்சர் பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதுலேயே உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போது மெமரண்டம் ஆஃப் பேமெண்ட். இப்போ தான் நம்ம வந்து பியூராக அந்த கான்ட்ராக்டருக்கு எவ்வளோ செக்கு கொடுக்க போகிறோம்னு கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் ஆக்சுவலி மெஷர்டு இதுதான் 1,74,600. இங்கே மேலே இருக்க பாருங்கள், ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இதுதான் இந்த மொத்த வேலைக்கான மெட்டீரியலுக்கான செலவு. இந்த 1,74,600 இதை எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். டோட்டல் அப் டு டேட் அட்வான்ஸ் பேமெண்ட் B 10,000 இங்கே போடுறோம். இங்கே வந்துட்டு as per previous bill 10,000 since 20,000 since previous bill 10,000 போட்டு மைனஸ் பண்ணி அதை எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ரொம்ப குழப்பிக்காதீங்க. இங்கே டைரெக்டாக B 10,000 எப்படி வந்ததுன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்வான்ஸ் பேமெண்ட் ஆன் item 3 above 20,000 கொடுத்துருக்காங்களா, அந்த 20,000 தான் இங்கே போட்டிருக்காங்க. அதில் சின்ஸ் ப்ரீவியஸ் பில்லுக்கு 10,000, அதாவது அயன் ஒர்க்குக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் 10,000 போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 10,000 இங்கே போட்டுட்டு அந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி தான் இந்த 10,000 போட்டிருக்காங்க. என்னென்னா அட்வான்ஸாக முதல்ல 20,000 ரூபாய் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் 10,000 ரூபாய். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் 10,000 அயன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்களா, அதை பின்னு சொல்லிவிட்டு இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டோட்டல் அப் டு டேட் செக்யூர்ட் அட்வான்ஸ் 26,880. அதாவது இந்த செகண்ட் பில்லுக்கு எவ்வளோ செக்யூர்ட் அட்வான்ஸோ அதை எடுத்து நம்ம அப்படியே இங்கே போடுறோம். நான் அந்த செக்யூர்ட் அட்வான்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். இது ப்ரீவியஸ், இந்த 30,000ன்றது ப்ரீவியஸ் பில், அதாவது ஃபஸ்ட்டு பில்லுக்கு கொடுத்த செக்யூர்ட் அட்வான்ஸ். இந்த 26,000 தான் செகண்ட் பில்லுக்கு கொடுத்த செக்யூர்ட் அட்வான்ஸ். இந்த ரெண்டோட டோட்டல் தான் இந்த 57,000 அதனால் இதில் இந்த பில்லுக்கு செக்யூர்ட் அட்வான்ஸ் எவ்வளோ லெஸ் பண்ணணும். செக்யூர்ட் அட்வான்ஸ்ன்றது நம்ம கொடுத்துட்டது, அதை நம்ம நெட்டாக லாஸ்ட்டாக கொடுக்க போகிற பேமெண்ட்டில் எல்லாத்தையும் லெஸ் பண்ணணும். அதனால தான் இங்கே போடுறாங்க 26,880. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. மூணுத்தையும் ஆட் பண்ணால் 211,480 கிடைக்குதா. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் ஆல்ரெடி மேட் ஆஸ் பர் என்ட்ரி கேன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, இது கேன்றது இந்த என்ட்ரிக்கு தான் இந்த கே.
இதுக்குள்ளே ப்ராக்கெட்டில் ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்களா, அது என்னென்னா 53,280 அப்படின்றது ஃபஸ்ட்டு பில்லோட 3 டோட்டல் அது. அதாவது எர்த் ஒர்க்கு, பிரிக் ஒர்க்கு, ரீஎன்ஃபோர்ஸ்டு பீம்ஸ், இதோட டோட்டல் தான் இந்த 53,280. ஃபஸ்ட்டு பில்லில் வுட் ஒர்க் யூஸ் பண்ணல, அதனால் அதை நம்ம போடல. அப்புறம் இது இந்த 3ஓட டோட்டல் தான் இந்த 53,280, 57,000. அந்த 3ஓட டோட்டல் தான் 53,280. இந்த 57,000ன்றது என்னென்னா செக்யூர்ட் அட்வான்ஸ். நம்ம மொத்தமாக கொடுத்த செக்யூர்ட் அட்வான்ஸ். நம்ம ஃபஸ்ட் பில் செகண்ட் பில் எல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்ம எவ்வளோ செக்யூர்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோன்னா 57,000 கொடுத்துருக்கோம். 57,000 தான் இங்கே. இந்த 20,000 என்னதுன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் அண்ட் ஐட்டம் ஆஃப் 3 இந்த சம்லேயே கொடுத்துருக்காங்களா, அந்த 20,000. அதாவது ஒரு பில்லு செட்டில் பண்ணும்போது அவருக்கு நம்ம என்னெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படின்றது இது. இங்கே மேலே கொடுத்துருக்குற 1,74,000ன்றது இந்த ஹோல் பில்லுக்கும், இந்த 3 அமௌண்ட்டுன்றது ஆல்ரெடி நம்ம பே பண்ணது. அதனால் மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,30,280 கிடைக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2,11,480லேருந்து 1,30,280 மைனஸ் பண்ணிங்கன்னா 81,200 கிடைக்கும். இங்கே அதுக்கு முன்னாடி டிடெக்ட் அமௌண்ட் வித் ஈல்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் வித் ஈல்டு வராதனால நம்ம அதை எதுவும் பண்ணல, அப்படியே ஐஃபோன் போட்டுடுறோம். வித் ஈல்டு வர சம் வரும்போது உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். இப்போ 81,200 இது இப்படியே இங்கே கொண்டு வரோம். பின்னாடி கொண்டு வந்துட்டு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 8A 8Bன்னு 2 பிரியும். 8Aன்றது டைரெக்டாக இந்த ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து 8A. இந்த செக்யூரிட்டி டெபாசிட், ஐடி, ஹையர் சார்ஜஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு 8B. 8A 8B எது லிஸ்ட்டு நீங்கள் 8Aக்கு ஒரு லிஸ்ட்டு 8Bக்கு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். 8Aவை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மில் வேல்யூ ஆஃப் சிமெண்ட் அண்ட் ஸ்டீல், இந்த சம்முக்கான மெட்டீரியலோட வேல்யூ, அதாவது இந்த ஐடி, ஹையர் சார்ஜு இது எல்லாமே வந்துட்டு 8Bயில் வரும். டைரெக்டாக இந்த இதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல், இதுக்கான ஃபைன் அண்ட் பேட் ஒர்க் அந்த மாதிரிலாம் வரும். இதுக்கப்புறம் வர அதெல்லாம் வந்துட்டு 8AB யூஸ் பண்ணணும். இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க எத்தனாவதுன்னா 3ஆவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேல்யூ ஆஃப் சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் டு பி ரெக்கவர்ட் 15,000. அது வந்து 8A. வேல்யூ ஆஃப் சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் 15,000 நீங்கள் போட்டுக்கணும். இந்த 8A 8Bயை நீங்கள் மாற்றி போட்டுட்டா கூட ஆன்சர் கரெக்டாக வரும். ஆனால் நீங்கள் ப்ரொசீஜர் படி தான் போடணும். ஓகேங்களா? இப்போது இந்த 15,000 இங்கே போட்டுடுறோம். அதுக்கப்புறம் 8Bயை கண்டுபிடிக்கிறோம். அது என்னென்னா பை ரெக்கவரி ஆஃப் அமௌண்ட் கிரெடிட்டபிள் டு அதர் ஒர்க் ஆர் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட், செக்யூரிட்டி டெபாசிட். இதில் இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, இதெல்லாம் ஐஜிஎஸ்டின்னு கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டில் தான் 2%, அப்படி இன்கம் டேக்ஸ் 2%, ஐஜிஎஸ்டி 2% நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்மளுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோன்றது இங்கே டைரெக்டாக அவங்க சொல்லலை. செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதாவது ப்ரீவியஸ் பில்லோட டோட்டல் ப்ளஸ் செக்யூர்டு அட்வான்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ், இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் தான் செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்கும். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஃபார்முலா மாதிரி. எதுனா இங்கே இந்த சம்மிலே கொடுத்துருக்காங்க D+E+F. ஈன்றது எதுனா இந்த ஃபஸ்ட்டு பில்லோட டோட்டல் தான் இ. நான் இங்கே சைடில் கேல்குலேஷனாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் இ. அதாவது 53,280. இந்த 57,000 என்னென்னா செக்யூர்டு அட்வான்ஸ், அதுதான் 57,000. 20,000ன்றது அட்வான்ஸ் பேமெண்ட், இந்த சம்மிலே கொடுத்துருக்காங்க அது. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 81,200. ஏற்கனவே இங்கே முன்னாடி கேல போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தான் 2% ஐடி போடணும். இன்கம் டேக்ஸ் 2% அதில் போடணும். இங்கே செக்யூரிட்டி டெபாசிட்னு டைரெக்டாக எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல, அதனால் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இன்கம் டேக்ஸு அதில் 2%, ஹையர் சார்ஜஸ் ஆஃப் கான்க்ரீட் மிக்சர் 1,500 அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை போடுறோம். ஐஜிஎஸ்டியும் 2% கொடுத்துருக்காங்க, 81,200, அதையும் இங்கே போடுறோம். இந்த மூணுத்தையும் போட்டுட்டு இந்த மூணோட டோட்டல் தான் இங்கே சைடில் 4,748 நீங்கள் போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த 81,200ல் எதெல்லாம் மைனஸ் பண்ணால் இந்த 15,000 ப்ளஸ் இந்த 3 ரெக்கவரி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணனா பேலன்ஸ் வந்து
452 இதை தான் நம்ம செக்காக போட்டு அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே சைடில் வந்து 4748 போட்டுட்டு இங்கே 61452 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே காமிச்சிடும். அதாவது 8Bயையும் செக் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி தான் இங்கே கீழே போட்டுருக்கோம். 8B + 8C. 8Cன்றது என்னென்னா அதுதான் ஹெச்சாக கிடைக்கும். 8C அப்படின்றது என்னென்னா அதாவது 8B அப்புறம் இந்த செக் அமௌண்ட்டுன்றது தான் 8C. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது நம்மளுக்கு ஹெச்ன்னு ஒன்று. இந்த ஹெச்ன்றது ஏன் கண்டுபிடிக்கிறாங்க? இந்த ஜீனா என்னென்னா 5B + 8A. 5Bன்றது ஏற்கனவே உங்களுக்கு வித்தீல்டு எதுனா கொடுத்துருந்தாங்க. வித்தீல்டு தான் 5Bன்றது. இந்த சம்மில் வித்தீல்டு கொடுக்கல. அதனால தான் 5B + 8A = ஜீன் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த 15 அதாவது 8Aவோட 15,000 அப்படியே போட்டுடுறாங்க. இந்த சம்மை இங்கே போடுறது கரெக்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கீழே ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுபடி போட்டிங்கன்னா உங்கள் சம் கரெக்டாக நீங்கள் போட்டு முடித்த பிறகு அழகாக இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த சம் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க இவ்வளோ குழப்பமாக இருக்கும். போட ஈஸியாக தான் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்லேயே சொன்னேன். இந்த ஒரு சம்மையை 4-5 தடவை போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் சரியாகும். தயவு செஞ்சு இந்த சம்முக்கு தெளிவாயிட்டு நெக்ஸ்ட்டு சம்முக்கு போங்க. இது லைட்டாக புரியுதுன்னு சொல்லிட்டு செகண்ட் சம்முக்கு போயிட்டிங்கன்னா ரொம்ப குழப்பம் அதிகமாகிடும். ஃபஸ்ட்டு சம் நல்லா தெளிவாகுங்க ஆகிட்டு செகண்ட் சம்முக்கு போங்க. ஓகே, இந்த சம் நீங்கள் போட்டது கரெக்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா H - F. இது வேணால் எழுதி இந்த கைட்லேயே இருக்குது, வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. H - F = D + E - G. இந்த இங்கே அங்கங்கே கொடுத்துருக்குறது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா H - Fம் D + E - G இந்த ரெண்டும் ஒரே ஆன்சர், ஒரே அமௌண்ட்டு வரும். அப்படி வந்ததுன்னா நீங்கள் இந்த போட்ட இந்த சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த சம்மில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த ஒரு சம்மையை நிறைய தடவை போட்டு பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்தெந்த அமௌண்ட்டு எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த சம் ஃபஸ்ட்லேருந்து ஒரு லைட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஆஃப் ஒர்க் எக்ஸிக்யூட்டரில் என்ன பண்ணுறோன்னா அங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு இன்ட்டு ரேட் அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டோட்டல் பில் வேல்யூ ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு பில் வந்து நமக்கு தெரியாது ஃபஸ்ட்டு பில் என்னென்னு. இதில் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. இங்கே கீழே கொடுத்துருக்கிறத வச்சு அதில் ரேட்டை மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு பில் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு பில்லுக்கும் இந்த டோட்டல் பில்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த சின்ஸ் ப்ரீவியஸ் பில். அதையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் செக்யூர்ட் அட்வான்ஸ்க்கு வரும். செக்யூர்ட் அட்வான்ஸில் வந்துட்டு டோட்டல் செக்யூர்ட் அட்வான்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதில் போடுற ரேட் வந்து கொடுத்துருக்கிற ரேட்டில் 75%. அந்த டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டு அப்படியே மெமரண்டம் ஆஃப் பேமெண்ட் வரும். அதில் அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் எடுத்து போட்டுக்கிறோம். அட்வான்ஸ் பேமெண்ட் போடுறோம். அப்புறம் செகண்ட் பில்லோட செக்யூர்ட் அட்வான்ஸ் போடுறோம். மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு பில்லோட டோட்டல், அப்புறம் மொத்த செக்யூர்ட் அட்வான்ஸ், அப்புறம் அட்வான்ஸ் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி வர்றதில் அந்த டோட்டல் வேல்யூ அந்த மேலே இருக்கிற டோட்டல்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். அதாவது சியிலேருந்து மைனஸ் பண்ணுறோம். சியில் அந்த டோட்டல் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து ரெக்கவரிஸை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர்றது தான் செக் அமௌண்ட்டு. இதை செக்காக எழுதி அவர் கையில் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். இந்த சம்மு ஈஸி தான். ஃபஸ்ட்டில் பார்க்க தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ஈஸியாக போடலாம். இது போட்டு நீங்கள் கரெக்டாக அந்த லாஸ்ட்டாக அந்த ஃபார்முலா செக் பண்ணி உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வருதுன்னா பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் தான் இந்த மாதிரி இருக்கும். இதையே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் போட்ட இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கிற சம்மை நல்லா போட்டு பாருங்கள். ரெண்டாவது வீடியோ சீக்கிரமாக போட்டுடுறேன். தேங்க்யூ ஸோ மச். டவுட் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கொஷின் ஆன்சர் படிச்சிட்ருக்கீங்க, அதில் டவுட் இருக்குன்னா அந்த கொஷினை மட்டும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் ஆன்சர் நான் வீடியோவில் போடுறேன். ஏன்னா எனக்கு இப்போது வீடியோ போடுறதுக்கு நிறைய டைம் இல்லை. சம்மும் ஃபஸ்ட்டு நான் முடிக்கணும். அதனால தான் நீங்கள் கொஷின் ஆன்சர் வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா அது ஒன்று மட்டும் எடுத்து நான் போட்டுருவேன். தேங்க்யூ ஸோ மச்.